இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 3000 ரூபாய் முதலீடு வச்சு 6 மாதத்தில் 1 லட்சம் ரூபாய் நமக்கு தாராளமாக வருமானம் கிடைக்கும். அது தொடர்பான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சரி, ஓகே, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படின்னு மேலோட்டமாக சொல்லலாம். நாட்டுக்கோழி பற்றி நீங்கள் நிறைய காணொலிகள் பார்த்துருப்பீங்க. ஒரிஜினல் நாட்டுக்கோழி இன்னும் சொல்கிறாங்க, ஆனால் அது ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடையாது. எல்லாமே கலப்பின கோழிகள் தான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டு வராங்க. ஒரிஜினல் நாட்டுக்கோழி அப்படின்னா இயற்கை சூழலோட ஒன்றி அதை சுதந்திரமாக திரிய விட்டு வளர்க்குறதுக்கு பேர் தான் நாட்டுக்கோழி. நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு மொட்டை மாடியிலையோ இல்லை வந்து ஒரு கூண்டுகளையோ இல்லை வந்து ஒரு கொட்டாய்கள் அமைச்சோ பரண்மேலையோ கோழிகளை வளர்த்து அது நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக நாட்டுக்கோழி கிடையாதுங்க. அதுக்கு நாட்டுக்கோழிக்கான அந்த இயற்கை சத்து அதில் கிடைக்க போகிறது இல்லை. நாட்டுக்கோழிங்கிறது அது சுதந்திரமாக திரியணும், அதுக்கு பேர் தான் நாட்டுக்கோழி. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அந்த நாட்டுக்கோழியில் நம்ம எப்படி வருமானம் பார்க்கலாம் அப்படின்னா, அதுக்கு தேவையான நமக்கு விஷயங்கள் என்னென்ன. முதலீடு ஒரு 3000 ரூபாய். உங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம், இல்லை உங்கள் வீட்டு சுற்றிலும் இருக்கிற கொஞ்சம் இடம் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அப்போது நம்ம இந்த 3000 ரூபாய் முதலீட்டில் இந்த கோழி குஞ்சுகளை வச்சு நம்ம 1 லட்ச ரூபா பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்கலாம், பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாத நாட்டுக்கோழி வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி நம்ம வாங்கணும். அது யார்கிட்ட வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறவர்கள் குறத்திகள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நம்ம வாங்கலாம். ஒரிஜினல் நாட்டுக்கோழி வளர்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிராமப்புறங்களில் வீட்டு வளர்ப்புக்காக வளர்த்துட்ருப்பாங்க, அவங்கள போய் பார்த்து இந்த நாட்டுக்கோழி குஞ்சுகள் வாங்கலாம். வேறு எங்கேயும் பண்ணைகளில் போய் வாங்கிடாதீங்க, அது எதுவுமே நாட்டுக்கோழி கிடையாது. ஸோ நம்ம எப்படி வாங்கணும் பார்த்தீங்கன்னா, 2 மாதம் குஞ்சுகளை வாங்கலாம். 150 ரூபாலேருந்து 200 ரூபாய் மதிப்பில் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம வாங்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 15 குஞ்சுகள் நம்ம வாங்கணும். ஒரு சேவல் போதும். அதாவது நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 ஈத்து கொடுக்கும், 4 தடவை அடை காக்கும். அப்போது ஒரு ஈத்துக்கு நமக்கு 20 முட்டைகள்லேருந்து 25 முட்டைகள் நமக்கு கிடைக்கும். 6 மாதத்துக்கு நமக்கு 2 ஈத்து கிடைச்சிடும். ஒரு கோழி 20 முட்டை கணக்கு வச்சா கூட 15 கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக உங்களுக்கு ஒரு கோழி 20 முட்டைன்னு கணக்கு வச்சா கூட ஒரு கோழி 6 மாதத்தில் 2 தடவை ஈத்து கொடுத்தது அடை காத்துது அப்படின்னா 40 முட்டை ஆயிடுச்சு. அப்போ 15 கோழிகளுக்கு 600 முட்டை ஆயிடுச்சு. அந்த 600 முட்டை மூலமாக கோழி வந்து 24 நாளில் அடை காத்து முட்டை குஞ்சுகள் வெளியே வந்துடும். அதை நீங்கள் ஒரு நாள் குஞ்சுகளாக கூட விற்பனை பண்ணலாம், இல்லை 2 மாதம் வளர்த்து நீங்கள் அதை விற்பனை பண்ணலாம். அப்போது இந்த 6 மாதத்தில் 2 தடவை அடை காத்து நமக்கு இந்த 15 கோழிகள் மூலமாக கிடைக்கிற குஞ்சுகளோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 600 குஞ்சுகள்லேருந்து 700 குஞ்சுகள் வரைக்கும் நம்ம கைக்கு வரும். அப்போ இந்த 600 குஞ்சுகளை நம்ம என்ன ரேட்டை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தை மதிப்பு இன்னைக்கு நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழியோட சந்தை மதிப்பு பார்த்தீங்கன்னா 150 ரூபாலேருந்து 200 ரூபா போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் 200 ரூபான்னு கணக்கு வச்சா கூட உங்களுக்கு 1,20,000 ரூபாய் உங்கள் கையில் லாபம் வந்துடும். நாட்டுக்கோழிக்கு இருக்கிற சந்தை மதிப்பு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. மக்கள் வந்து 1000 ரூபாய் கொடுத்து கூட ஒரு நாட்டுக்கோழி கறி சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் வந்து அந்த தரமான நாட்டுக்கோழி, இயற்கை முறையில் வளர்ந்த நாட்டுக்கோழி கிடைக்கிறதா எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. அப்போ இது தொடர்பான விஷயங்களை நான் சேகரிக்க போனப்போ அவங்க களத்திற்கு இந்த நாட்டுக்கோழியை வந்து இந்த குஞ்சுகளை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நாட்டுக்கோழியை வந்து இயற்கை முறையில் வளர்த்துட்டு இருக்க அந்த குறத்திகளை வந்து இன்னைக்கு நான் சந்தித்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கிறத நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். 4 நாள் பொறிக்கிறது, அதை குஞ்சு பருவம் 2 மாதம் தாண்டிடுச்சு, அந்த சாவல்கட்டை சேர ஆரம்பிச்சிடும். சேவல்கட்டை சேர ஆரம்பித்தா அது முட்டை விடுறதுக்கு ஒரு 15 நாள். அந்த முட்டை சேர்த்து 15 முட்டை ஒன்றா வச்சா குஞ்சு பொறிச்சு அதே 2 மாதம் கழிச்சு தான் இன்னும் சேரும். அந்த குஞ்சு விற்றுக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ வயிற்றுல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கோழி தான் வச்சுக்கிட்டு குஞ்சு மேய்ச்சிக்கிட்டு வர்றவங்களுக்கு 400 ரூபா 300 ரூபா ஜோடி விற்றுடுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவங்களே நேரடியாக சொல்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கோழி குஞ்சுகளை விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு 3 மாத காலப்பட்ட இடைவெளியில். அவங்க வருஷத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபாயிலேருந்து 3 லட்ச ரூபாய் வருமானம் பார்த்துட்ருக்காங்க. நல்லா பார்த்துங்க, படிக்காதவங்க, சந்தை மதிப்புனா என்னென்னு தெரியாதவங்க, எப்படி இந்த தொழிலை வந்து செய்யணும் அப்படின்னு கூட தெரியாது, இதுக்கு வெளியில் எவ்வளோ வந்து அதிகப்படியான மார்க்கெட் இருக்குன்னு கூட தெரியாது. அவங்க பாருங்கள் 3 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நம்மளாம் படிச்சிருக்கோம், நம்ம ஏன் நம்ம வந்து மைண்டை யூஸ் பண்ணக்கூடாது? இது எப்படி வந்து இன்னும் இந்த தொழிலை மேலும் விரிவுபடுத்தலாம், இது எப்படி சந்தைப்படுத்தலாம், இது எப்படி இந்த தொழிலில் வந்து இன்னும் முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம யோசிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மக்கள் நம்ம செய்கிறதில்ல. நல்லா புரிஞ்சுங்க மக்களே. எல்லாரும் அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பின்னாடியே ஓடிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து மேலே வளர முடியாது. அவங்க பண்ணியிருப்பாங்க, அவங்க அது மூலமாக வந்து வருமானம் எடுத்திருப்பாங்க. அவங்களோட தொழிலோட யுக்தி வேறு, அவங்களோட வியாபார யுக்தி வேறு. நமக்குன்னு ஒரு யூனிக்காக நம்ம கொண்டு வரணும் ஒரு ஸ்டைலு. நம்ம வந்து அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு பார்த்து நம்ம பண்ணோம்னா
1,00,000 2 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா போட்டு பிஸ்னஸ் போட்டு லாஸ் ஆகிடுச்சுன்னா கடைசியில் கஷ்டப்பட போகிறது நம்ம தான், அவங்க கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா குறைஞ்ச முதலீட்டில் போடுங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், அதிகப்படியான லாபம் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த தகவல் தான் நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய் தட் வீடியோ. பிடிச்சிருந்தா என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு புதிய தகவலுடன் கூடிய விரைவில் உங்களை